ஆடி சேல் தள்ளுபடி up to 50%. Chennai Silks and ஆஹா ஓஹோ ஆடி சேல். தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. பழைய நகையை கொடுத்து பை டு 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். கேட் போட்டியா போறீங்க? கேட் ஏன் போடல நீ? ட்ரெயின் வந்து அடிச்சு ஒரு 50 மீட்டர் கிட்ட எடுத்துட்டு போயிடுச்சு. கடலூர் துயரம், யாரெல்லாம் குற்றவாளிகள்? கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பத்தில் தனியார் பள்ளி வேன் ஒன்று ரயில்வே கேட்டை கடக்க முயன்ற போது விழுப்புரத்தில் இருந்து மயிலாடுதுறை நோக்கி வந்த பயணிகள் ரயில் தனியார் பள்ளி வேன் மீது மோதி தூக்கி வீசப்பட்டது. இந்த விபத்தில் சம்பவ இடத்திலேயே ஒரு மாணவியும் மாணவரும் உயிரிழந்துள்ளார்கள். அதே சமயத்தில் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மூன்றாவதாக ஒரு மாணவரும் உயிரிழந்துள்ளார். ஓட்டுநரும் மற்ற மாணவர்களும் சிகிச்சையில் உள்ளனர். தமிழக முதல்வர் இந்த சம்பவத்திற்கு இழப்பீடு தொகை அறிவித்து இரங்கல் தெரிவித்துள்ளார். அதில் கடலூர் செம்மங்குப்பத்தில் நடந்த விபத்தில் 2 இளம் மாணவர்களின் உயிர்கள் பறிபோன துயரச் செய்தியால் அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்தேன். உயிரிழந்த மாணவ செல்வங்களான நிவாஸ், சாருமதி, செலியன் ஆகியோரது பெற்றோருக்கும் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கல்களையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்விபத்தில் காயமடைந்து கடலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறவர்களுக்கு உயர்தர சிகிச்சை அளித்திட அறிவுறுத்தியுள்ளதோடு அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் மற்றும் மாவட்ட ஆட்சியர் ஆகியோரை நேரில் சென்று உதவிடவும் அறிவுறுத்தியுள்ளேன். இந்த விபத்தில் உயிரிழந்த குழந்தைகளின் பெற்றோர்களுக்கு முதலமைச்சரின் நிவாரண நிதியிலிருந்து தலா 5 லட்சம் ரூபாய் வழங்கிடவும், பலத்த காயமடைந்து சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாயும், லேசான காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாயும் வழங்கிடவும் உத்தரவிட்டுள்ளேன் என தெரிவித்துள்ளார். ரயில்வே தரப்பில் படுகாயமடைந்தவர்களுக்கு 2.5 லட்சமும், லேசான காயமடைந்தவர்களுக்கு 50,000மும், உயிரிழந்தோரின் குடும்பத்திற்கு 5 லட்சமும் இழப்பீடாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கேட் கீப்பர் தூங்கியதால் தான் இந்த விபத்து நடந்துள்ளது. அவருக்கு தமிழ் தெரியாது, வடமாநிலத்தைச் சேர்ந்தவர். வடமாநில தொழிலாளியை கொண்டு வந்ததால் தான் இந்த கோர விபத்து நடந்திருக்கிறது என்று பொதுமக்கள் தரப்பில் குற்றம் சாட்டி வருகின்றனர். அதே சமயத்தில் பள்ளிக்கு சீக்கிரம் செல்ல வேண்டும், ரயில்வே கேட்டை திறங்கள் என்று பள்ளி வேன் ஓட்டுநர் தான் கேட் கீப்பரிடம் வற்புறுத்தியதால் தான் கேட் திறக்கப்பட்டது என்று ரயில்வே தரப்பிலிருந்து முரணான தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள். முதற்கட்ட நடவடிக்கையாக கேட் கீப்பர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த கோர விபத்தானது ரயில்வே கேட் கீப்பரின் தவறு, பள்ளி மாணவர்கள் வந்த பேருந்தை ஓட்டிச் சென்ற ஓட்டுநரின் தவறு, ஒளி எழுப்பாமல் வந்த ரயில் ஓட்டுநரின் தவறு என்று மட்டும் குற்றம் சொல்லி கடந்து போய்விட முடியாது. இந்த மூவரை தாண்டியும் இங்கே பலர் இந்த சம்பவத்திற்கு காரணமானவர்கள். ரயில்வே கிராசிங் இருக்கிறது என்று தெரிந்தும் இவ்வளவு வருடங்கள் ஆகியும் ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான வாகனங்கள் கடந்து செல்கிறதை அறிந்தும் அங்கே மேம்பாலம் கட்டப்படாமல் இருந்தது பெரும் தவறு. கிராசிங்கிற்கு முன்பு ரயில் குறிப்பிட்ட தொலைவில் வரும்போதே கேட் போடப்பட்டிருக்கிறதா இல்லையா என்பதை தெரிந்து கொள்ளும் வகையில் அங்கே எச்சரிக்கை சைரன்கள் தானாகவே ஒலிக்கப்பட்டிருக்க வேண்டும். குறிப்பிட்ட நேரத்திற்குள் பள்ளிக்கு வந்தாக வேண்டும் என்று பள்ளி வேன் ஓட்டுநர்களுக்கு பள்ளி நிர்வாகம் அழுத்தம் கொடுக்காமல் இருந்திருக்க வேண்டும். நெடுந்தூரம் வாகனத்தில் பயணித்து பள்ளிக்கு செல்லும் நிலை தடுக்கப்பட்டிருக்க வேண்டும். வீட்டிற்கு அருகேயே உள்ள பள்ளிகளில் தான் குழந்தைகள் சேர்த்து படிக்க வைக்க வேண்டும் என்ற நிலை நடைமுறைப்படுத்தி இருக்க வேண்டும். இவையெல்லாம் நடந்திருந்தால் இந்த 3 உயிர்களின் இறப்பும் நடக்காமல் இருந்திருக்கும். பிரச்சனைகளை கண்முன்னே நிறுத்துகிற நாம் அதற்கு தீர்வு காணுவதற்கு சற்றே தயக்கம் காட்டி வருகிறோம். அதற்குள் நாம் கணிக்காதவாறு கோர சம்பவங்கள் நடந்து விடுகிறது. நீண்ட காலமாக இங்கே மேம்பாலம் கட்டப்பட வேண்டும் என்ற மக்களின் கோரிக்கை நிலுவையிலேயே இருந்திருக்கிறது. இந்த சம்பவத்திற்கு பிறகு அங்கே மேம்பாலம் கட்டப்படும் என்று ரயில்வே தரப்பிலும் அரசு தரப்பிலும் சொல்லப்பட்டுள்ளது. இனி ஒரு கோர விபத்து நடக்காமல் இருக்க இதுபோன்று பள்ளிக்கு சென்ற இளம் பிள்ளைகள் உயிரற்ற உடலாக வீடு திரும்பாமல் இருக்க அங்கேயே மேம்பாலம் விரைவில் கட்டி முடிக்கப்பட வேண்டும். இதற்கான நடவடிக்கை எடுக்கப்படாமல் அந்த கேட் கீப்பரை மட்டும் தண்டிப்பது கண்டிப்பாக போதாது. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.